இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஜிஹாத் என்னும் ஹலால் கொலைகள். உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாம் உண்மையில் அமைதி மார்க்கம் என்றால், சாந்தியையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய மதம் என்றால், எதற்காக இத்துணை தீவிரவாத இயக்கங்கள்? அமெரிக்கா தான் இவர்களை உருவாக்கினார்கள், இதற்கெல்லாம் அமெரிக்கா தான் காரணம்னு மொத்த பழியையும் தூக்கி அமெரிக்கா மேல வைப்பது சரியா? நான் தீவிரமாக இஸ்லாத்தில் இருந்தபோது இஸ்லாமியர்களை வேணுமென்றே தீவிரவாதி என்று சொல்லி வீண் பழி சுமத்துகிறார்கள். இது ஒரு கேவலமான அரசியல் நோக்கத்திற்காக செய்யக்கூடிய செயல் என்றே நினைத்தேன். ஆனால் அரசியல் ஒருபுறம் இருக்க, இஸ்லாமிய போராளிகள் என்று சொல்லும் தாலிபான், ISIS, ஹமாஸ், அல்-கெய்தா இவர்கள் எல்லாம் யார் என்ற கேள்வியும் எனக்குள் இருந்தது. இஸ்லாமிய மதவாதிகள் என்ன சப்பை கட்டுவார்கள் என்றால், இஸ்லாம் அமைதியை தவிர வேறு எதையும் போதிக்கவில்லை, தீவிரவாதிகள் எல்லாம் முஸ்லிம்களே இல்லை, இப்படி ஒருபோதும் அல்லாஹ்வும் நபி முகமதும் சொல்லித்தரவில்லை, குரானை இவர்கள் முழுமையாக படிக்கவில்லை, இப்படியெல்லாம் முட்டுக் கொடுப்பார்கள். அதற்கு முக்கிய காரணம் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். இந்தியா போன்ற நாடுகளில் சிறுபான்மையாக இருப்பதால் இஸ்லாம் என்பதை நல்லவை மட்டுமே கற்றுத்தரும் மதம் என்று போலி பின்பத்தை உருவாக்கி அதன் பக்கம் மக்களை தாவா என்ற பெயரில் மதமாற்றம் செயலில் ஈடுபடுவார்கள். இவர்கள் சூழ்ச்சியை அறியாத மக்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சரி, இஸ்லாம் அமைதியை போதிக்கும் மதம் என்றால் ஜிஹாத் என்பதற்கு என்ன அர்த்தம்? அது எதற்காக, யாருக்காக செய்யப்படுகிறது? ஜிஹாதை பற்றிய முழு தகவல்களையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் நான் சொல்ல வர செய்திகள் உங்களுக்கு புரியும். வணக்கம் தோழர்களே, நான் உங்க எக்ஸ் முஸ்லிம் தமிழன். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வைக்கும் வாதம் என்னவென்றால், எங்களுக்கும் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இவர்கள் குரானை முழுமையாக படிக்காதவர்கள், அல்லாஹ் ஒருபோதும் உயிர்களை கொலை செய்ய சொல்லவே கிடையாது என்ற கூற்றை முன்வைப்பார்கள். குரான் ஒருபோதும் மற்றவர்களை மார்க்கத்திற்காக கொலை செய்ய சொல்லவில்லை என்று சொல்லும் முஸ்லிம்கள் அப்பாவி முஸ்லிம்கள். இவர்கள் இஸ்லாத்தை சரியாக உள்வாங்கவில்லை மற்றும் இஸ்லாத்தை முழுமையாக கற்கவில்லை என்பதே உண்மை. இஸ்லாம் மற்றவர்களை அன்பாக பார்க்க சொல்கிறது. இஸ்லாம் என்பது புனித மார்க்கம், அதில் ஒரு குறையும் இல்லை. இஸ்லாம் என்றால் அமைதி மார்க்கம், சமத்துவம் மிகுந்த மார்க்கம் என்றெல்லாம் முஸ்லிம்கள் கூறுவதை கேட்டிருப்பீர்கள். இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அதில் எல்லளவும் உண்மை இல்லை. தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சொன்னால், பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆதரவாக பேசக்கூடிய முஸ்லிம்கள் தான் இங்கு அதிகம். இஸ்லாத்தில் மிக பெருமையாகவும் உயர்வாகவும் கருதக்கூடிய நபர் யார் என்று தெரியுமா? தர்மம் செய்பவரா? இல்லை. கஷ்டத்தில் இருப்பவருக்கு உதவி செய்பவரா? இல்லை. சரி, மற்றவர்களை அன்பு செய்பவரா? அட இல்லப்பா, அப்ப வேற எந்த நபர்? இதற்கான பதில் நம்ம முகமதே சொல்லியிருக்கார், கேளுங்க. புகழ்குரிய மனிதர் யார் என்றால், எவர் ஒருவர் போர்க்களத்தில் சண்டையிட்டு ரத்தம் சிந்துவாரோ அவர்தான் இஸ்லாத்தில் போற்றக்கூடிய மனிதர். இது உறுதி செய்யப்பட்ட ஹதீத். அதாவது இஸ்லாத்தை ஏற்காத மாற்று மத மக்களை போர் என்ற பெயரில் கொலை செய்வதுதான் பெருமையான விடயம் இஸ்லாத்தில். ஜிஹாத் என்பது பெருமைக்குரிய மற்றும் உயர்வான விஷயமாக இஸ்லாத்தில் கருதப்படுகிறது. ஜிஹாத் என்பதற்கு அர்த்தம் பாடுபடுதல் அல்லது போராடுதல் என்பதுதான். குர்ஆன் வசனம் 4:95. ஈமான் கொண்டவர்களில் நோய், பலகீனம், முதுமை, பார்வையிழத்தல் போன்ற எந்த காரணமும் இன்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான். எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கபடி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். ஆனால் அறப்போர் செய்வோருக்கே போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மாதான நற்கூலியால் மேன்மையாக்கி உள்ளான். இது இறைவார்த்தை என்று சொல்லக்கூடிய குரான் கூறிய வார்த்தை. போர் என்ற பெயரில் கொலை செய்யும் நபரே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராவார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும்போதும் சரி, மக்கள் அந்த கொடூர சம்பவத்தால் பாதிக்கப்படும் பொழுதும் முஸ்லிம்களின் இருப்பை தக்க வைப்பதற்காக நாங்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராட்டம் செய்கிறோம் என்று மக்களை திசை திருப்பி இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை என்ற பொய்யான பிம்பத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளா என்றால் இல்லை, எல்லா முஸ்லிம்களும் இல்லை. அதில் சின்ன கூட்டத்தார் அப்பாவி முஸ்லிம்கள் இந்த பாசிச கொள்கையின் பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் மற்றவர்களிடம் அன்பாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் வெகு சிலர் மட்டுமே. சரி, தீவிரவாதிகள் முதலில் எப்படி உருவாகிறார்கள் என்பதை பார்ப்போம். நான் முகமது நபியை பின்பற்றுகிறேன், குரானின் வழி நடக்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தில் தீவிரமாக பின்பற்றும் பொழுது அந்த ஒரு முஸ்லிம் தானாகவே இஸ்லாத்தின் போதனைகளை உள்வாங்கிக் கொண்டு மூளை செலவை செய்யப்பட்டு சிறுக சிறுக ஜிஹாத் என்னும் தீவிரவாதத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறான். குரான் வசனங்களும் அதைத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. போர் செய்வது முஸ்லிம்கள் மீது கட்டாயமாக விதிக்கப்பட்டுள்ளது. குரான் வசனம் 2:216. போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். முஸ்லிம்களை போர் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டப்படுகிறார்கள், அதாவது மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். குர்ஆன் வசனம் 8:65.
நபியே, நீர் முஃமின்களை போருக்கு ஆர்வமூட்டுவீராக. உங்களில் பொறுமையுடையவர்கள் 20 பேர் இருந்தால் 200 பேர்களை வெற்றி கொள்வார்கள். இன்னும் உங்களில் 100 பேர் இருந்தால் அவர்கள் காபிர்களில் 1000 பேரை வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் முஃமின்களை எதிர்ப்போர் நிச்சயமாக அறிவில்லாத மக்களாக இருப்பதுதான் காரணம். முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தால் சொர்க்கம். குர்ஆன் வசனம் 9:111. நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களின் உயிர்களையும் பொருட்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். எனக்கு ஒன்றும் புரியல, வாணிபம் செய்வதற்கு அல்லாஹ் பிசினஸ் மேனா? மத நம்பிக்கையின் அடிப்படையில் போர். ஒவ்வொரு முஸ்லிமும் காஃபிர்களுடன் போர் செய்ய வேண்டும். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் போர் செய்ய வேண்டும். குர்ஆன் 9:123. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை அடுத்து இருக்கும் காஃபிர்களுடன் போர் புரியுங்கள். உங்களிடம் கடுமையை அவர்கள் காணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பவரின் இதயத்தில் பயத்தை உண்டாக்க வேண்டும். குர்ஆன் 8:12. நபியே, இறைவன் மலக்குகளை நோக்கி, மலக்குகள் என்றால் தேவதைகள், நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் முஃமின்களை உறுதிப்படுத்துங்கள். நிராகரிப்போரின் இதயங்களில் நான் திகிலை உண்டாக்கி விடுவேன். நீங்கள் அவர்கள் பிடரியின் மீது வெட்டுங்கள், அவர்களுடைய நுனி விரல்களையும் வெட்டிவிடுங்கள் என்று வஹி மூலம் அறிவித்ததை நினைவு கூறும். மனிதர்களுக்குள் பிரிவினை உண்டாக்கும் குர்ஆன். குர்ஆன் 3:28. முஃமின்கள் தங்களை போன்ற முஃமின்களை அன்றி, முஃமின்கள் என்றால் முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம்கள் தங்களை போன்ற முஸ்லிம்களை அன்றி காபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. யாருக்கு எதிராக போர்? குர்ஆன் 9:29. வேதம் வழங்கப்பட்டவர்கள்னா யூதர்களும் கிறிஸ்துவர்களும், எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் அதாவது முகமது மீது தடுத்தவற்றை தடுக்கப்பட்டவை என்று கருதாமலும் சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் அதாவது இஸ்லாத்தை பின்பற்றாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள். அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகி தமது கையால் ஜிஸ்யா வரியை செலுத்தும் வரை. ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தை 34 முறையும் 30 ஆயத்துகளிலும் குர்ஆனில் வருகிறது. இதுபோல் பல குர்ஆன் வசனங்கள் உள்ளது. இதை படிக்கும்போது ஒரு முஸ்லிமின் உள்ளத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களின் மீது வெறுப்பு உண்டாகும். அதுதான் காலப்போக்கில் அவர்களை ஜிஹாத் என்ற பெயரில் கொலை செய்ய தூண்டுகிறது. இஸ்லாம் என்பது போர்வாளின் மார்க்கம். இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கம் அல்ல, அது ஒரு பாசிச கொள்கை. இஸ்லாத்தை ஏற்காத மக்களை கொலை செய்ய தூண்டும் மார்க்கம். இந்த கொள்கையை தீவிரமாக பின்பற்றும் ஒருவனின் உள்ளமும் செயலும் தீவிரவாதத்தை விரும்பக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது வெறுப்பும் கொலைவெறி உணர்வோடும் தான் இருப்பான் என்பதில் ஐயமில்லை. ஜிஹாத் என்பது ஜெனோசைடு, அதாவது இன அழிப்பு. இவர்கள் அதற்கு போர் என்று பெயரிட்டுள்ளார்கள். காஃபிர் என்று சொல்லக்கூடிய மக்களை கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்பதுதான் முகமதின் கொள்கையாக இருந்துள்ளது. அதைத்தான் இன்று நிறைவேற்ற துடிக்கிறார்கள். எங்களால் பெற முடியும் என்று சொல்லி 3 கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். ஒன்று என்ன செய்கின்றார்? இம்மா அன் யுஸ்லிமு வ யத்குலு மஅ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தீனிஹி ஃபயஅமனு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம் வ அப்னாஇஹிம் வ நிசாஇஹிம். நீங்கள் விரும்பினால் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே உங்களுடைய உயிர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பெண்களுடைய உயிருக்கே அபயம் அளிக்கப்படும். இந்த சொத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு தக்க வைத்துக் கொண்டே இந்த சத்திய மார்க்கத்திலே உங்களுக்கு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை உங்களுடைய வேத நூல்களிலே நீங்கள் கற்றறிந்து வருகின்றீர்கள், படித்து வருகின்றீர்கள். ஏன் இதற்கு மாற்றமாக நீங்கள் செயல்பட வேண்டும்? நீங்கள் அந்த முஹம்மதை ஏற்றால் உங்களுக்கு என்ன இருக்கின்றது? ஈருலக வெற்றியும் இருக்கின்றது. இந்த உலகத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும், மறுமையில் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்ற கருத்துப்பட சொல்லுகின்றார். அது முடியாது போனால் இரண்டாவது ஒரு கருத்து இருக்கின்றதே, இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய கரங்களினால் கொலை செய்துவிட்டு முஹம்மதோட போரிடுவதற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்க வேண்டும். இறங்கி இரண்டில் ஒன்றை பார்க்க வேண்டும். ஒன்றில் நீங்கள் முஹம்மதையும் முஹம்மதுடைய படையையும் வென்றுவிட வேண்டும், அல்லது அவர்கள் நீங்கள் அனைத்து பேர்களும் சாகும் வரைக்கும் போரிட வேண்டும். قال فإني أحكم فيهم. இதோ அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவர்களுடைய விடயத்திலே கொடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? ஐயுகத்தல ரிஜால், இவர்கள இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும். வதுஸ்பல் ذுர்ரியா, இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். வதுகஸ்ஸம் அல்லது வதுக்ஸமல் அம்வால், இவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் முஸ்லிம் போராளிகளுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த விதமான வலைசலுக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் இடமே இல்லாத பூண்டோடு இவர்களுடைய விடயம் இத்துடன் முற்று பெற வேண்டும் என்ற அளவுக்கு அதுடைய முடிவு இருக்குமா? ஒரு பெரும் ஒரு இடியை போன்றிருந்தது. ஆண்கள் அனைத்து பேர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் சிறைபிடிக்கப்பட வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டா அவங்க பணைய கைதிகள், அதுக்கு பின்னால் அவர்களை விற்கிறது. அதான் நடந்தது.
பின்னால் விற்கப்பட்டாங்க. அவங்க நஜ்துக்கு கொண்டு இந்த பகுதியில் கொண்டு விற்கப்பட்டாங்க. இழுத்து வரப்பட்டு விற்கப்பட்டு அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டாங்க. அதே போன்று அவர்களுடைய சொத்து இஸ்லாமிய படைக்கு மத்தியில பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சோர்களே, லக்கத் ஹக்கம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹி மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத். அதே நீங்க கொடுத்த தீர்ப்பு சாதாரணமான தீர்ப்பு அல்ல, 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பு தான் இது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செய்கின்றார்கள், பனு குரைலாக்களுடைய ஆண்கள், அப்படியே பின்துல் ஹாரிஸ் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய வீட்டில் இவர்கள் அனைத்து பேர்களும் சற்றே சிறைபிடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லதற்கு பின்னால் நபி அவர்கள் ஆள் விட்டு என்ன செய்கின்றார்கள், மதீனாவுடைய சந்தை பகுதியிலே பெரும் கிடங்குகளை தோண்டுகின்றார்கள். கந்தக்கள் ஏற்கனவே தோண்டப்பட்டு இருந்தது, அந்த பகுதியில் பெரும் கிடங்குகளை தோண்டி என்ன செய்கின்றார்கள், ஆட்களை அனுப்பி மக்களை அனுப்பி என்ன செய்யறது, இவர்களை குரூப்பா எடுத்துட்டு வந்து உள்ள போடுறது, வெட்டுறது, அங்கே புதைக்கிறது. இதுல அந்த அகலிகள்ல ஆட்களை உள்ள இறக்கிறது, களத்தை வெட்டுறது, அங்க போட்டு புதைக்கிறது. இப்படியாக கூட்டம் கூட்டமாக 10, 20, 30 என்று சொல்லி சாரி சாரியாக மக்கள் ஒரே பகல் பொழுதிலே 600க்கு 700க்கும் இடைப்பட்டவர்கள் ஆண்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். கேட்டீங்களா தோழர்களே, இவ்வளவு கொடூரத்தையும் இந்த இமாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்கிறார் என்று. அப்ப எந்த அளவுக்கு மதவெறி ஊறி போய் உள்ளார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். முகமது போருக்கு மற்றவர்களை தயார்படுத்தும் பொழுது 3 விடயங்களை கூறி அவர்களை ஆசை வார்த்தை காண்பித்து கொலை செய்ய வைத்துள்ளார். அதென்ன 3 விடயம் என்றால், 1, நீங்கள் போரில் இறந்தால் உங்களுக்கு உடனே சொர்க்கம் கிடைக்கும். 2வது, 72 கன்னிகள் கிடைக்கும், உல்லாசமாக சொர்க்கத்தில் இருக்கலாம். 3வது, நீங்கள் போரில் வெற்றியடைந்தால் போரில் கிடைக்கும் பொருளையும் அடிமைகளையும் வைத்து இங்கு சந்தோஷமாக இருக்கலாம் என்ற கேவலமான எண்ணங்களை விதைத்து பயங்கரமான கொலைகள் நடந்துள்ளது. இது உறுதி செய்யப்பட்ட ஹதீத். போரில் இறப்பவர்களுக்கு 6 சலுகைகள் உண்டு. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, உடனே சொர்க்கம் செல்வது உறுதி செய்யப்படும். அவர்களுடைய கல்லறையில் கொடுக்கப்படும் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படும். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒருவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டால், அவர் பாவம் செய்திருந்தால் அந்த கல்லறையில் தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் உலகம் முடியும் வரை. ஜிஹாத் செய்து ஷஹீதான முஸ்லிம்க்கு ஒரு கிரீடம் அல்லாஹ் தலையில் அணிவிப்பான். அதில் பவள கற்கள் இருக்கும். போரில் இறந்தவர்களை அல்லாஹ் உயர்வான அந்தஸ்து கொடுத்து சொர்க்கத்தில் வைப்பான். 6வது, 72 கன்னிகளை திருமணம் முடிப்பார். இது 2 பெண்கள் ஹூருல் ஐன் என்ற கன்னிகளும் மற்றும் 70 பெண்கள் அந்த ஆணின் சொந்தக்கார பெண்கள். மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தையும் தற்குறித்தனத்தையும் கொண்டுள்ள ஒரே அறிவார்ந்த மார்க்கம் நம்ம இஸ்லாம் மார்க்கம் தான். இல்ல இந்த குர்ஆன் வசனம் எல்லாம் நபி காலத்தில் இருந்தது, அதையெல்லாம் இப்போ இருக்க முஸ்லிம்கள் பின்பற்றுவதில்லை என்று சொன்னால் அப்புறம் எதற்காக இத்துணை தீவிரவாத இயக்கங்கள்? அப்பாவி என்ற சாரார் முதல் இஸ்லாத்தில் இல்லை. ஒருவன் முஸ்லீமாக இருப்பான் அல்லது காஃபிராக இருப்பான். இஸ்லாம் மனிதர்களை இஸ்லாம் குஃபுர் என்றுதான் பார்க்கிறதை தவிர அப்பாவி பொதுமகன் ராணி என்றெல்லாம் பிடிக்கவில்லை. ராணி ஒழுங்கு போட்டால் அவனை கொள்ள வேண்டும், ஒழுங்கு போடாதவன் பொதுமகன். அப்படியா? காஃபிராக இருந்தால், ஜிஸியா செலுத்தவில்லை என்றால், முஸ்லிம்களுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால், இது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லோரும். ரப்பு நமக்கு குர்ஆனில் விட்ட கட்டளை, ஜிஸியா செலுத்தாத அவர்களை கொல்லுங்கள். இன்றைக்கு உலமாக்கள், சூபிகள், வேறு வேறு இயக்கத்தவர்கள் எல்லாம் இஸ்லாம் சாந்தியின் மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்தெல்லாம் அவர்கள் தேடி இதை சொல்லவில்லை. ஏனெனில் குர்ஆன் ஹதீஸில் இஸ்லாம் சாந்தியின் மார்க்கம் என்று எந்த ஒரு செய்தியும் கிடையாது. ஆனால் உண்மையில் நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் அரபு மொழி இஸ்லாம் என்ற சொல்லுக்கான மொழி ரீதியான அர்த்தத்தையும் கவனத்தில் கொண்டு குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் இஸ்லாம் சமாதானத்தின் மார்க்கமா இல்லையா என்று தேடினால் நமக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? இஸ்லாம் நீதியின் மார்க்கம், இஸ்லாம் அடிபணிவதுடைய மார்க்கம், இஸ்லாம் வாளுடைய மார்க்கம். அதனால நம்ம சொல்றோம் இஸ்லாம் இஸ் தி ரிலிஜன் ஆஃப் தி ஸ்வாட். இஸ்லாம் அதாவது ஸ்வாட் என்றால் வாள், உருக்கு வாள், கூர்மையான வாள், அதனுடைய மார்க்கம் தான் இஸ்லாமே தவிர இஸ்லாம் சமாதானமான சாந்தியான மார்க்கம் என்று சொல்வது அப்படி ஒரு அர்த்தமே மொழியிலும் கிடையாது, மார்க்கத்திலும் கிடையாது. முஸ்லிம்களாகிய நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம். அவர்களுக்கு நாங்கள் 3 நிபந்தனைகளை வைப்போம். இதுதான் ரோமில் இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது, இப்படித்தான் சொல்வதில் எந்த வெட்கமும் இல்லை. மனித நேயம் என்றெல்லாம் மனித நேயம், பாசம், நேசம், மனித உரிமைகள், பெண் உரிமைகள், இதுவெல்லாம் எங்கள் ரப்பு எங்களுக்கு எது சொல்லிக் கொடுத்தானோ அதுதான் எங்களுக்கு மனித உரிமைகள். எங்கள் ரப்பு எதை மனிதநேயம் என்று சொன்னானோ அதுதான் மனித உரிமைகள்.
எங்கள் ரப்பி எப்படி மனிதர்களோடு இணைந்து வாழச் சொன்னானோ அதுதான் மனிதர்களினுடைய இணைந்து வாழக்கூடிய முறை. இறை மறுப்பாளர்கள் இவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைப்பது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இஸ்லாத்திற்கு செய்யக்கூடிய அதிமுக்கியமான ஒரு துரோகமாக அமைந்துவிடும். இரண்டாவது ஒரு யுத்தம் என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் குஃப்ரியத்தினுடைய பூமியை போய் தட்டுவார்கள், இறை மறுப்பாளர்களினுடைய வாயிலை போய் தட்டுவார்கள். அவர்களுக்கு 3 நிபந்தனை வைப்பார்கள். 3 நிபந்தனைகளை நாங்கள் வைப்போம். ஒரு நாட்டிற்கு நாங்கள் சென்றால், இங்கு முஸ்லிம்கள், உமர் ரலியல்லாஹு மதீனாவில் இருந்தார். உமர் ரலியல்லாஹு தான் மதீனாவிலிருந்து ரோமை நோக்கி முஸ்லிம்களினுடைய படை கிளம்பியது. ரோமர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, பாரசீகர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, ஹிந்து மன்னர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை, நாங்கள் தான் அவர்களினுடைய வாயிலை நோக்கி சென்றோம். இன்றைக்கு நாம் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ற நேரத்தில் நீங்க கொஞ்சம் நளினமாக சொன்னா என்ன, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன, எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா என்ன, சண்டை பிடிக்காம இருந்துட்டு போயிடலாமே, அவங்க அவங்களோட கொள்கை அவங்க சொல்லலாமே, இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. இப்படி பேசுபவர்கள் ரசூலுல்லாஹ் செய்த அத்தனை யுத்தங்களையும் தவறு காண வேண்டும். இப்படித்தான் நாம இருக்கும்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹ் எதுக்கு யுத்தம் பண்ணினாங்க, ரசூலுல்லாஹ் எதுக்கு எதிரிகளோட போய் சண்டையிட்டாங்க? ஒண்ணுமே தேவையில்லையே. எல்லாரும் வாப்பா, நீ சொல்ற கொள்கை நீ இருந்துக்க, நான் சொல்ற கொள்கை நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு போயிருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கல. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த யுத்தங்கள் ஏற்படுவதற்குரிய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் தான். மத்திய அரசிற்கு கண்டனமாக இதை ஒரு கண்டன பொதுக்கூட்டமாக சொல்கிறோம். ஷரியத்தை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டத்தை நீ நீக்க நினைத்தால் சத்தமாக சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். பொது சிவில் சட்டத்தை, அல்லாஹ்வின் சட்டத்தை நீக்கிவிட்டு நீ இந்த சட்டத்தை நிலைநாட்ட நினைத்தால் முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சொன்ன அடிப்படையில் உனது நாட்டுக்கு எதிராக, உனது ஆட்சிக்கு எதிராக, நீ வகுக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிராக அடுத்த ஜிஹாத், அடுத்த சுதந்திர யுத்தம் நீ பார்த்ததில்லை திப்புவை, நீ பார்த்ததில்லை ஹைதரை, நீ பார்த்ததில்லை வேகம் என்ற என் தாயை. தாய் நாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்தில் சொல்கிறது என்று எனக்கு சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இஸ்லாம் கூறுதுங்க தாய் நாட்டு கட்டுப்பட சொல்லுதுன்னு சொல்லி எங்க சொல்லுது இஸ்லாம், அதை சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்ல சஹாபாக்கள் சொன்னாங்களா, இல்ல இமாம்கள் சொன்னாங்களா, அறிஞர் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா அதை நான் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால எப்ப இஸ்லாம் வந்து தாய் நாட்டிற்கு கட்டுப்பட்டாக வேண்டும், தாய் நாட்டுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், என்ன சொல்றது, தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும், எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை, தேசப்பற்று ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இஸ்லாம் எந்த மாதிரியான கொள்கை என்பதை அவர்களே அவர்கள் வாயால் ஒத்துக்கொள்கிறார்கள். பார்த்திருப்பீர்கள். இந்த தீவிரவாத இயக்கத்தின் நோக்கம் என்ன? முகமது சொன்னது போல இந்த உலகத்தை இஸ்லாமிய உலகமாக மாற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய நோக்கம். மக்களை பயமுறுத்தி அவர்களை இஸ்லாமிய சர்வாதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே, அல்லது ஜிஹாத் என்ற பெயரில் கொலை செய்து காஃபிர்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். இப்படி ஒரு பாசிச சித்தாந்தத்தையும் செயலையும் ஹிட்லர் கூட பின்பற்றி இருக்க மாட்டான். இஸ்லாத்தை தீவிரமாக பின்பற்றும் மதவாதிகள் தான் நாளைய தீவிரவாதிகளாக மாறிப்போகிறார்கள். இந்த மதவாதிகள் தான் ஹமாஸ், தாலிபான் போன்ற தீவிரவாத இயக்கங்களை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அவர்களை உயர்வாக பேசியும் கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். அரபிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த கொரோனா 2வது அலை, 3வது அலை, 4வது அலை என்ற இந்த போலி பிம்பத்தை எல்லாம் தாண்டி இன்று உலகம் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய செய்தி தாலிபான் 2ஆம் அலை, தாலிபானுடைய 2ஆம் அலை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த ஆப்கானிஸ்தானிலே தாலிபானுடைய வெற்றி மூலமாக இது முஸ்லிம்கள் நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். இந்த மாதிரியான பல இமாம்கள் தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்தும் அவர்களை பெரிய ஹீரோவை போல சித்தரித்து பேசி முஸ்லிம்களின் மனதில் தீவிரவாதிகளை நல்லவர்கள் என ஒரு மாய சிந்தனையை விதைக்கிறார்கள். இஸ்லாத்தின் 2 பிரிவுதான், முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்கள்.
இஸ்லாம் என்றால் வாளின் மார்க்கம். இஸ்லாம் என்றால் காஃபிர்களை கொலை செய்யும் மார்க்கம். முஸ்லிம் அல்லாத மக்கள் என்றுமே முஸ்லிம்களுக்கு கீழ்தான். காஃபிர்கள் என்றுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரிதான். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் மனித உரிமை, இரக்கம், கருணை, ஏன் சொர்க்கம் கூட. ஆனால் மற்ற மக்களுக்கு அது கிடையாது. இஸ்லாத்தில் மனிதநேயம் என்பதே கிடையாது. ஒரு முஸ்லிம் உங்களிடம் அன்பாகவும் மனிதநேயத்தோடும் இருக்கிறார் என்றால் அவர் இன்னமும் மனித தன்மையை இழக்கவில்லை. இஸ்லாம் அவருடைய மனித தன்மையை இன்னும் கொலை செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். இறைவன் என்பதற்கு பொருள் யாரிடமும் பாராபட்சமோ அநியாயமோ ஏற்றத்தாழ்வோ பார்க்காது. அனைவரையும் சமமாகவும் அன்பாகவும் பார்ப்பதும் ஒரு தாயின் பண்புகள் கொண்டதுதான் இறை என்பது. ஆனால் இஸ்லாத்தின் கடவுளான அல்லாஹ் மனிதர்களை கொலை செய்ய சொல்லியும் அவர்களை காஃபீர் என்று இழிவுபடுத்த சொல்லியும் வெறுப்பை விதைக்க சொல்லியும் தருகிறது. அல்லாஹ் இறைவனா அல்லது அராஜகமும் பாசிச எண்ணத்தையும் இரத்த வெறியையும் விதைக்கும் ஷைத்தானா என்ற முடிவை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். குட் பை.